சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். கும்பகோணத்திலிருந்து சாந்திங்கிற அம்மையார் கேட்குறாங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆத்தங்கரையில் சித்திரான்னம், அதாவது உணவு வகைகள், அதை வீட்டிலையே பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்தங்கரையில் மகிழ்ச்சியாக பெண்கள் கையை தட்டி சுற்றி பாட்டு பாடி ஒரு வழிபாடு பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு வராங்க. இது எதை குறிக்கிறது, எதற்காக செய்கிற வழிபாடு அப்படின்னு சொல்லி, அதாவது நதி வழிபாடு. இப்போ நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. பழைய காலம் எல்லாமே உழவு தான், உற்பத்தியில் தான் அவங்களுடைய பெரும்பாலும் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் ஜலம் மருதநில பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜலத்தையே ஒரு தேவதையை கொண்டாடுறாங்க. நதி அப்படிங்கிற வார்த்தைகளை அதுவே மிகவும் சந்தோஷப்படுவதுன்னு அர்த்தம். நது பிரகலாதனை, மகிழ்ச்சி உருவது, உவகை உருவது அப்படின்னு பேர். மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, வானம் பார்த்த பூமி, நமக்கெல்லாம் இப்போ தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் விவசாயம் பிரமாதமாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த கிணறோ போரோ ஒரு தண்ணியை மாற்றக்கூடிய சாதனமும் எதுவுமே இல்லை. ஆற்றங்கரையில் தண்ணி அது வயலுக்கு பாஞ்சு அதனால் விவசாயம் பண்ணி சௌக்கியம் பட்டால் மாத்திரம்தான் ஜலம். அப்படி இல்லைன்னா வானம் பார்த்த பூமி, சாமி மழை பெஞ்சா உண்டி தான். அப்படின்னா இந்த சமஸ்த வளத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்பெருக்கு, அதனால் அந்த நதியை எப்பொழுதுமே மனமாகாத பெண்களாக, கன்னிகளாக நினைத்து வழிபடுகிற ஒரு வழக்கம் இருக்கு. அப்படி வழிபாடு பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னா, உற்பத்தி பெறும். தண்ணி வளம் குன்றாது, தண்ணி வரும், வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வழிபாடு பண்ணினால் அதுக்கு என்னென்னா, நம்ம கோயில்கள் எல்லாம் அரவம்னு சப்தம்னு அர்த்தம். கண்டாரவம், ரவம்னு சப்தம், ரவ சப்தே அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கைகளை கொட்டி அழைக்கிறார்கள் அந்த கன்னியர்களை. இது என்ன ஆகும்னா, மனமாகாத பெண்களுக்கு மனமாகும். அவர்கள் விரும்பிய மணாளனுடன், அதாவது அவர்கள் விரும்பிய ஒரு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை வச்சுருப்பாங்களே, இப்படிலாம் இருக்கணும், என்னுடைய ஆத்துக்கார் இப்படி இருக்கணும், என்னுடைய என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவா இப்படி இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பலனை விரும்பிய வண்ணம் வாழ்க்கை, மன வாழ்க்கையை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோடு மாத்திரம் இல்லாமல் உற்பத்தியை பெருக்கும் இந்த வழிபாடு. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த வயல் சார்ந்த பகுதிகளில், விளைச்சல் நிலமுடைய பகுதிகளில் தான் இந்த வழிபாட்டை ரொம்ப மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஜலத்துக்கு சப்தம், ஜலமே சப்தம், கலை ரவ அப்படின்னே அந்த சப்தம். அந்த சப்தம் இட்டு அதை மகிழ்ச்சியை குறிப்பிடுவதற்காக கர ஓசை. இந்த கர ஓசையினாலேயே அந்த இறைவனை அழைக்கிறார்கள். இப்போ ஒரு ரொம்ப தூரத்துக்கு நடந்து போயிட்டார், அவருடைய கவனத்தை நம்ம பக்கமாக திருப்பணும் அப்படின்னா வேகமாக கையை தட்டுறோம். அப்படி கையை தட்டும்போது ஏதோ சத்தம் கேட்குறதே திரும்புகிறார், அப்புறம் நம்ம ஜாடை காட்டி கூப்பிடுறோம். அந்த மாதிரி இந்த நதி அன்னையை, அந்த கன்னியர்களை கையை தட்டி அழைத்து, பாருங்கள், நீர்வளம் பெருக்குங்கள், இந்த பூமியை மகிழ்வுறச் செய்யுங்கள், செழிப்புறச் செய்யுங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய மிக அழகான ஒரு காரணமான நன்றி சார்ந்த வழிபாட்டு முறை. அதில் இந்த கைத்தட்டுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அழைத்தல் அப்படிங்கிறது. அங்கே மணி எடுத்துன்னு போக மாட்டாங்க, அபிஷேக கலசம், சொம்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் கை தட்டி அந்த நதியை கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணாக தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதில் 3 நாள் அவளுக்கு அந்த நதிக்கு ரஜஸ்வலைன்னு சொல்கிற மூலியம் அந்த தோஷம் இருக்குங்கிறா. அதாவது 3 நாள் தண்ணி 3 நாள் ஆத்தங்கரை போகக்கூடாதுங்கிறா. அது என்ன காரணம் ஏன் அப்படி அதை வச்சா அப்படின்னா, பழசெல்லாம் அடிச்சுன்னு வரும். பழசெல்லாம் அந்த தண்ணி புதுசாக வராத ஆற்றுல தண்ணி வரும்போது என்னாகும், அந்த ஓரத்தில் இருந்த பழசு மலங்களும் மற்ற விஷயங்கள்லாம் அடிச்சுன்னு வரும். அந்த நீராடக்கூடிய ஜலம் நல்லதில்லை நமக்கு. அதனால் அது ஒரு 3 நாள் ஆகணுங்கிறான். கோமார்ப்பான் பேர்.
அந்த மாதிரி பெண்களுக்கு உண்டான உபாதி அந்த நதிக்கு இருக்குங்கிறா. அந்த மாதிரி ஒரு முக்கிய நாள்கள் சொல்கிறா. அந்த நாள்களில் அந்த நீரில் இருக்கக்கூடிய சிவத்துவம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் நீர் வளம் மிகும், விவசாயம் வளம் பெறும், உற்பத்தி பெருகும், அதன் மூலம் அதை சார்ந்த அந்த மக்கள் நலம் பெறுவார்கள். அதுக்கு இறைவனை அழைக்கின்ற ஒரு விதமாக சத்தம் கொடுப்பா, குழவி சத்தம் மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பா. அது மாதிரி கூவி அழைப்பார்கள். அப்படி இல்லைன்னா கரவொலி 2 பக்கமாக தட்டி அழைப்பார்கள். அப்படி இருந்தும் வண்ண வண்ணமான அன்னங்களினாலே, வண்ணம் அந்த அன்னத்துக்கே சித்திரான்னம்னு பேர். எலுமிச்சைப்பழ சாதம் மஞ்சளாக இருக்கும், தேங்காய் சாதம் வெள்ளையாக இருக்கும், தயிர் சாதம் ஒரு வண்ணமுடைய சாதங்கிற சுவையுடைய சாதம் இல்லை, வண்ணமுடைய சாதங்களை 7 வண்ணம். அந்த 7 நிறத்தில் உள்ள சாதங்களை வச்சு கூப்பிடும்போது 7 நதி தன்மையும் ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லி அப்படி வர்றதுனால அன்றைக்கு அந்த மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி அந்த மாதிரி வழிபாடு பண்ணலாமா? இன்றைக்கும் அதை அன்றைக்கி பண்ணாங்க, இன்றைக்கி வேறு வேலை பார்க்குறாங்களே, இன்றைக்கி பண்ணினா அப்படின்னா, நதி தேவதைகளை வணங்கினால் உள்ளத்தில் உவகை பெருகும், மனதில் இருக்கக்கூடிய சோகங்கள் நீங்கும், பாவம் போகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு சொல்கிறேன், பாவமும் போகும். ஏன்னா அந்த நதி தேவதைக்கு அந்த வல்லமை இருக்குது. கங்கையில் ஸ்நானம் பண்ணினா பாவம் போகிறதுங்கிறா. தீர்த்தாடனம்னு சொல்கிறா, ஆத்ம ஞானம் வருங்கிறா, பித்திருகளுக்கு திருப்திங்கிறா. அது மாதிரி மிகப்பெரிய தோஷங்கள்லாம் இந்த நதி நினச்சதுன்னா, நதி தேவதை நினச்சதுன்னா தீர்த்துரும். அதனால் அப்படி அனைத்துக்கும் ஒரு குடும்பம் செழிப்பதற்கு உண்டான, ஒரு குடும்பம் இணைந்து வாழ்வதற்கு உண்டான, ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு உண்டான சூழலை நமக்கு பெற்றுத்தருகிற அந்த நதி தேவதை கர ஒளியினால் அழைத்து வழிபடுகிற மிக அற்புதமான வழிபாடு. அந்த கர ஒளிங்கிறது நதி தேவதையை அழைப்பது, கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி. அப்படி அழைச்சி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு மிகச்சிறந்த ஒரு மன மகிழ்ச்சியானது கிடைக்கும். அதற்காக அதை செய்திருக்கிறார்கள். நதியினாலே மகிழ்விப்பதுன்னு அர்த்தம்.